Hi everyone, welcome to my YouTube channel. ஸோ நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெசார்ட்டில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு என் ஃபேமிலி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செக்இன் பண்ணியாச்சு, இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். ரூம் என்டர் ஆனோடனே தெரிஞ்சிருச்சு சம்திங் ஏதோ சர்ப்ரைஸாக பண்ணியிருக்காங்கன்னு. ஓப்பன் பண்ணால் பெட்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே, அப்புறம் கேக்லாம் வந்து லீவ்ஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. யூஸ்வலாக வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் சரி ஓகே வெளில செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? வீட்லையா இல்லை இந்த மாதிரி வெளில வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் சாங்ஸை யூடியூப்பில் போட்டு பார்த்துட்ருந்தேன். இப்போ வெளியில் எப்படி இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஸ்விம்மிங் பூலை கண்டுபிடிச்சாச்சு. ஸ்விம்மிங் பூல் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இங்கே ஹை டீ தராங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதை சாப்பிட்டது அதுக்கப்புறமா ஸ்விம் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி, லைட்டிங் இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலான்னு இப்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட் முடித்ததுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு சிட் அவுட் ஏரியா இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாங்ஸ் கேட்டுட்ருந்தேன். ரொம்ப லைஃப் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஸ்டாக எதுவும் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1 டே பிரேக் எடுத்துகிட்டு வெளில கூட ஸ்டே பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹை டீ சாப்பிட்லான்னு வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து மிளகா பஜ்ஜி கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரெட் கலர் கார சட்னியும் க்ரீன் கலர் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட் கலர் கார சட்னி எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஒரு மாதிரி டேங்கியாக ஒரு ஸ்வீட்டாக அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா சொல்லுங்கள். காஃபி அண்ட் டீ ஆறி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அவங்க ஹீட் பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னாங்க. மீன்வைல் குக்கீஸ் அண்ட் கேக் இருந்துச்சு. குக்கீஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ரேண்டமாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வெளில வரும்போது தான் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா ஒரே இடத்துலையே உட்காந்து பேசுகிறது, சாப்பிட்றது இதெல்லாம் பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலையில் பிஸியாக ஓடிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும்போது தான் அது பண்ணவே முடியுது. சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, பேசுகிறது எல்லாமே. இப்போ காஃபியும் வந்துருச்சு, நல்லா சூடாக போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து ஓகே தான், லைக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. காஃபி ஓகே, காஃபி வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக நான் டயட் கான்ஷியஸாக இருப்பேன், சுகர் கட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இது நமக்கு பிரேக் இல்லை. ஸோ அதனால் வந்து ஜங்க் சாப்பிட்லாம், சுகர் சாப்பிட்லாம், கொஞ்சம் நம்ம இன்றைக்கி நம்ம இஷ்டப்படி இருந்துக்கலாம். அதனால் இன்றைக்கி நான் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நல்லா சுகர்லாம் போட்டு தான் நல்லா காஃபி குடித்தேன். ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, நான் வந்து காட்டன் டிஷர்ட் போட்டு ரெடியாகி வந்தேன். ஆனால் வந்து அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வேறு ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருக்கும், அதை வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் எனக்கு இந்த என்டையர் இந்த அவுட்டிங்லேயே ஸ்விம்மிங் பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மைண்ட் செட் இருந்துச்சு.
ஸோ அதனால் அங்கேயே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஒரு ஸ்விம்மிங்கையும் போட்டாச்சு. அப்பா செமையாக இருந்தது. நீங்கள் ஸ்விம் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். ஸ்விம்மிங் முடிஞ்சது. இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா நைட்டு கேக் கட் பண்ணுவாங்கல்ல, அதனால். இதுவும் ஒரு புது ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன் வெஸ்ட் சைட்லேருந்து. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ டின்னர் சாப்பிட்லான்னு கீழே வந்துட்டோம். காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு பப்பட் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டே ஆர்டர் பண்ணோம். எனக்கு பாஸ்தா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் சிக்கன் கிரில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆலியோ பாஸ்தா தான் சொல்லியிருந்தேன், வந்துருச்சு. அதோட ஒரு கார்லிக் பிரெட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கிரில் வித் மேஷ்டு பொட்டேட்டோ வந்துடுச்சு. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு ஃபுல் கட்டியாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டெசர்ட் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனக்கோட்டா சொல்லியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம், சைக்கிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி சைக்கிளிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதை மட்டும் ஏன் விட்டு விடுவானே, அதையும் ட்ரை பண்ணியாச்சு. ஹாப்பி பர்த்டே டு மீ. 12 o'clock கேக் கட் பண்ணியாச்சு. யாரெல்லாம் எனக்கு கால் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பெட்டுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமே எழுந்திச்சிட்டேன். எனக்கு என்ன ஒரு ஹேபிட்னா, வெளில போயிருந்தோன்னா ரொம்பவே சீக்கிரம் எழுந்திச்சிடுவேன். அது ஏன்னே தெரில. ஸோ எழுந்திச்சிட்டு வாக்கிங் மாதிரி போகலாம். ஏன்னா முதல் நாள் நைட் ஃபுல்லாக ஜங்காக சாப்பிட்ருக்கோமா, அதனால் ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நடந்து போனேன். க்ளீன் ரோடு, ரொம்ப சூப்பராக இருந்தது. மார்னிங் அப்படியே காமாக, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மைண்டு கிளியராக இருந்துச்சு. சரி ஓகேன்னு நல்லா வாக்கிங் போயிட்டு அப்படியே எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தேன். இங்கே பாருங்களேன், பெபிள்ஸ் போட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த ஏரியாவில். சரி கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு குட்டி பார்க் செட்டப் இருந்தது. அதை பார்த்தோன்னே ஓகே ஊஞ்சல் ஆடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. சின்ன வயசில் ஆடினது. சரி ஓகே, நான் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்பா பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸ்பா பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. முடிச்சுட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுவும் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஓகே டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஐ ஹோப் எவ்ரிஒன் என்ஜாய்ட் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.